எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். 100 Days in the Farm vlog சீரீஸில் இன்னைக்கு நாள் 79. நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் கிச்சனில் பெண்டன்ட் லைட்ஸ் போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்காக சரி லைட்ஸ் வெளியே வாங்கலாமா இல்லை நம்மளே அதுக்காக ஏதோ ரெடி பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு மூங்கிலோட கூடையை வச்சு அழகாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே கொஞ்சம் சொரக்காயெலாம் இருந்துச்சு. சரி அதை வச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொரக்காயை வச்சு எப்படி நம்ம கெஸ்ட் ஹவுஸை டெக்கரேட் பண்ணுறதுக்கான லைட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த மாதிரி சுரக்காய் எல்லாமே காய்ச்சிருக்கும்போது அதுக்கு மேலே ஒரு சின்ன சின்ன கருப்பான புள்ளி ஃபங்கஸ் ஃபார்மேஷன் இருக்கும். அதையெல்லாம் ஒரு சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா க்ளீனாக சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டு கழுவிட்டு அதை காய வச்சு நமக்கு தேவையான டிசைனுக்கு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம வார்னிஷ் அடித்து நம்ம பெண்டன்ட் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கையால் தேய்ச்சும் ஒரு சில இடத்துல அந்த புள்ளி எல்லாமே போகல. அதனால சரி மிஷினை வச்சு ட்ரை பண்ணலான்னு ஆங்கிள் கிரைண்டரை கொண்டு வந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு அதை க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறமா பரவாயில்ல வீடு எப்படி இருந்தாலும் ஓகே தான், அதுவும் ஒரு டிசைன் தான் சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு. இன்றைக்கி மிஷினில் வேலை பார்த்துருக்கிறதுனால தேஜஸ் உடனே ஓடி போய் அவனோட கிட்டாரில் 2-3 ஓட்டை போடணும் அப்படின்றதுக்காக ட்ரில்லிங் மிஷினும் அந்த கட்டைகளையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டான். இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அது செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு ஆஸ்கர் அவனோட இரும்பு கம்பியும் எடுத்துகிட்டு வந்துட்டான். எனக்கும் வெல்டிங் பண்ணி கொடு, அவனுக்கு பண்ணினா எனக்கும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டான். முடிஞ்ச அளவுக்கு அதை தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா மேலே ஃபுல்லாக நம்ம தண்ணி வச்சு கழுவிட்டு இன்னொரு வாட்டி அந்த சாண்ட் பேப்பரை வச்சே தேய்ச்சோம்னா ஓரளவுக்கு நல்லா பாலிஷ்டாக ஆகிடும். Don't do inside. Bring water outside. There is one more Anakadai, I believe. Yeah, it's by the entrance. Come, Oscar, see? You can use... There's no you can... You are taking. Oh, Papa, Junior is stealing. Junior is stealing you. Oscar, Daddy has bigger Anakadai. You can try to put yours in Daddy's. No, Daddy is almost done, so you can use Daddy. So, what are you doing here? Are you expecting Daddy to do something for you? Yeah. Your guitar. Hey, கேக்குவல்ல அதுக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்ற என்னடே. Papa, mommy, this is for Papa.
No, I didn't You cheat. helped her. I helped her, yes. ரோஹிணி சாண்ட் பேப்பரில் இருக்க மண்ணை விட தரையில் இருக்க மண்ணில் வச்சு தேய்ச்சோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ளீன் ஆகுதுன்னு சொல்லி தரையில் இருக்க மண் எடுத்து போட்டு சாமான் தேய்க்கிற மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது நல்லாவே ஹெல்ப் பண்ணிச்சு. நானும் ட்ரை பண்ணேன். ஏன்னா சாண்ட் பேப்பரில் தண்ணியில் பட்டதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்னஸ் வந்துடுது. அதில் கொஞ்சம் நம்ம வெளியே இருந்து மண் எடுத்து தேய்க்கும்போது நல்லாவே இருக்குது. இதெல்லாம் தேய்ச்சதுக்கு ரொம்ப நேரம் ஆகாத பார்த்து தேஜஸ் இன்றைக்கி ஃபுல்லாக ஆனாலும் இது முடியாது போட்டிருக்கு, நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணால் தான் நம்மளோட கிட்டார் செய்கிறதுக்கு டைம் இருக்கும்னு சொல்லி அவனும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவசரப்படாமல் பொறுமையாக தேய்ச்சி நம்ம ஒரு ஸ்பாட்டும் க்ளீன் பண்ணி கொண்டு வரணும். அந்த மாதிரி பண்ணோம்னா பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு சில இடத்துல அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்பப்போ மிஷினும் கையிலையும் மாறி மாறி தேய்ச்சிட்டு இருந்தோம். Tejas is ready to steal this biggest one. தேய்க்கிற வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சொரக்காயை எல்லாமே நம்ம கட் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணணும். அப்போ தான் நம்ம அதுக்குள்ளே பல்ப் வச்சு அதை லைட் பெண்டண்ட்டாக மாற்ற முடியும். நான் அதை கட் பண்ணுறதுக்காக கான்க்ரீட் கட் பண்ணுற பிளேடு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம நார்மலாக வுட் கட் பண்ணுற பிளேடு யூஸ் பண்ணோன்னா அது நிறைய சிப்பாகும், அடிக்கடி சிக்கிக்கும், அது இல்லாமல் வந்து தூக்கி கை மேலேயே அடிக்கும். அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து கான்க்ரீட் கட் பண்ணுற பிளேடோ இல்லை இரும்பு கம்பி கட் பண்ணுற பிளேடோ அதுதான் யூஸ் பண்ணிப்பேன். அதில் கொஞ்சம் லேட்டாகும், இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சேஃப்டி ஜாஸ்தியாக இருக்கும். I think enough. No, it's not coming off. Dry it off. Ask Daddy. Good condition. இதில் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, பாக்ஸ் காணோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த சொரக்காயில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையும் நம்ம ஓட்டை போட போகிறோம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஓட்டைகளை நான் ரேண்டமாக தான் போடுறேன். நமக்கு தேவையான டிசைன்லையும் நம்ம போட்டுக்க முடியும். ஃபஸ்ட்டு டிசைனை வரைஞ்சதுக்கு மேலே அப்படி சின்ன சின்னதாக ஓட்டு போட்டுருந்தா அழகாக டிசைனாகவும் பண்ண முடியும். என்கிட்ட என்னென்ன ட்ரில் பிட்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் யூஸ் பண்ணி சின்ன ஓட்டை பெரிய ஓட்டை போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு என்கிட்ட இருந்த ஹோல்ஸா செட்டை கொண்டு வந்து அதில் இருக்கிறதுலே சின்னதான அந்த செட்டை எடுத்து நம்ம அடுத்து ட்ரில் போட போகிறோம். இந்த மாதிரி ஓட்டைகள் போடும்போது அழகாக லைட்டு வெளியே டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டியில் டிஃப்யூஸ் ஆகும். ட்ரில் பிட் வச்சு ஓட்டை போடும்போது ஈஸியாக டக்குன்னு போட்டாச்சு. ஆனால் ஹோல்ஸாக வச்சு ஓட்டை போடும்போது அது விழுந்த ஓட்டையிலேருந்து அந்த பீஸ் வந்து அந்த ஹோல்ஸாவில் போய் அடைச்சிக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த ஹோல்ஸாவை எடுத்து கழட்டி அந்த பீஸை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரில் போடுற மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் டிலே ஆச்சு நம்ம ப்ராசஸை. அதே போல் அந்த ஹோல்ஸை டைட் வைக்கிறதும் அடிக்கடி லூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நல்லா டைட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹோல் போட ஆரம்பித்ததான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு.
இந்த மெஷின் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறதுனால அந்த சக்கு எல்லாமே துரு ஏறி கொஞ்சம் டைட்டாகவே இருந்துச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும்போது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு வைக்கணும். So Teja, These are the ones that we use. That. This one. This top. No, it was not broken. Something set up like that. I think something. டிஃப்ரெண்ட்டான சைஸ் ஓட்டை எல்லாம் போட்டாச்சு. இதை உள்ளே வந்து கொஞ்சம் இன்னும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஈரமாக இருந்துச்சுன்னா காய வச்சுட்டு அது மேலே நம்ம வார்னிஷ் அடிச்சிட போகிறோம். ரோஹிணி அவங்களோட சுரக்காயை எப்படி டிசைன் பண்ணணும்னு எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. நாளைக்கு அதில் சின்னதாக ஓட்டை போடலாம். இன்றைக்கி பெரிய ஓட்டை அதில் போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு நான் செஞ்சு தரேன் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஆஸ்கருக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தேன். ஆல்ரெடி அவன் வெல்டிங் வச்சு கொடுக்கலான்னு கோவமாக இருந்தான். அதனால் அவனுக்கு மட்டும் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கேன். ரோஹிணிக்கும் தேஜஸ்க்கும் டைம் கிடைக்கும்போது மறுபடியும் செஞ்சு தரணும். நிஜமாகவே அந்த ஹோல்ஸாக என்னோடய பொறுமையை ரொம்பவே சோதிச்சிருச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம ஓட்டை போட்டதுக்கப்புறம் எடுத்து அதில் நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிறத பொறுமையாக நோண்டி எடுத்துகிட்டு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த சுரக்காயும் கட் பண்ணி இந்த சீடெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. இது அப்புறம் இது என்னாச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது ஏர் உள்ளே போகாமல் இருந்துச்சு. அதனால் தீ பற்றாமல் இருந்துச்சு. இதில் ஓட்டை போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணதுக்கப்புறமா என்னாச்சுன்னா உள்ளே தீ பற்றிக்கிச்சு. அதுக்கப்புறம் எடுத்து அதை தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு இப்போ மேலே அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த காம்புக்கு நேராக ஒரு ட்ரில் மிஷின் வச்சு ஓட்டை போட்டுக்கு போகிறோம். இது வழியாக தான் நம்ம ஒயரை வந்து உள்ளே சொருக போகிறோம். இந்த ஒயரை உள்ளே சொருகி உள்ளுக்குள்ளே ஒரு லைட் பல்பை போட்டு அப்படியே பெண்டன்ட் மாதிரி தொங்க விட்டோம்னா சூப்பராக இருக்கும். Okay, it's working. Okay, I'll go bring the wires. இந்த சுரக்காய்க்கு மேலே நம்ம வார்னிஷ்க்கு பதிலாக டச் வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஒரு ஐட்டம் விற்குது. அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது போட்டோன்னா அந்த கிளாஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். வார்னிஷை விட ரொம்ப சீப்பாகவே இருக்கும். இது தேவையில்லை, எனக்கு நேச்சுரலான ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு எண்ணெயும் நம்ம போட்டுக்கலாம். மேலே எண்ணெய் எதுக்காக போகிறோன்னா அது உள்ளுக்குள்ளே வந்து எந்த மாய்ஸ்சரும் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை அடித்து முடிச்சுட்டு நம்ம ஓரமாக காயறதுக்காக விட்டுற போகிறோம். இது காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒயரை சொருகி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி லைட்டு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளிச்சமாக இருக்குது. நைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
தெரியறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து ஒரு முறை நைட்டில் இது எப்படி இருக்கணும் காட்டுறேன். Yeah. This is cool. I never thought there was special oil for this one. Shining nicely. பெயிண்ட் அடித்த ப்ரெஷ்ஷை டர்பன்டைன் ஊற்றி கழுவி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் தான் அடுத்த முறைக்கு யூஸ் பண்ண முடியும். நம்மளோட மோட்டருக்கு போட்ட பழைய ஒயர் கொஞ்சம் இருந்துச்சு. அது நடுவில் எங்கேயும் எரிஞ்சு போயிடுச்சு. அது எங்கே எரிஞ்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் அதை அப்படியே தூக்கி போட்டு வேறு ஒயர் வாங்கியாச்சு. இப்போ அந்த ஒயரை எடுத்து நம்ம முனையில் மட்டும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு கரண்ட் வருதான்னு டெஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கரண்ட் வருதுன்னு டெஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம லைட் பல்பை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். என்னடா ஒயரில் போய் கரண்ட் வருதான் டெஸ்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, அது எங்கேயோ ஒரு இடத்துல எரிஞ்சு போயிருக்கும். அது எந்த இடம்னு தெரியல. அதனால் நம்ம லைட் பல்பு போட்டுட்டு என்ன எரியலன்னு யோசிக்கிறதுக்கு பதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயரை யூஸ் பண்ணிக்கலான்றதுனால தான் அப்படி டெஸ்ட் பண்ணுறேன். பழைய ஒயர் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதோட முனையை சீவி எடுத்துகிட்டு அந்த லைட் பல்புக்குள்ளே சொருகி நம்ம டைட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறமா இந்த லைட் பல்பை எடுத்து நம்ம அந்த சொரக்காய்க்குள்ளே சொருவி நம்ம எங்கே வேணுமோ அந்த இடத்துல மாட்டிட்டு ஒயர் கனெக்ஷன் கொடுத்தோன்னா நமக்கு தேவையான பெண்டன்ட் லைட் சூப்பராக ரெடி ஆகிடும். All is enough. Go. அவ்வளோதாங்க, நம்மளோட பெண்டன்ட் லைட் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? Oh, it came. Wow. Wonderful. A bag would be cool. Okay. சரி, இதை எங்கே மாட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படி மேலே ஏறி மாட்டுறது அப்படின்னு. அதுக்கப்புறமா கிச்சன் சைடில் வந்து அந்த மேடை இருந்துச்சு. மேடை மேலே ஏறி மாட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால அந்த மேடையில் போய் மாட்டிடலான்னு சொல்லி அந்த பக்கமாக மூவ் ஆயாச்சு. Amazing. Lights for the kitchen. Switch on the light. I think we should put it on the side. What? No, the side. We need light here as well. No. That'd be more. Three more. இதே போல் இன்னும் 5 செய்ய வேண்டியிருக்கு. அது எல்லாமே செஞ்சு ஒன்று ஒன்றா நம்ம கெஸ்ட் ஹவுஸை டெக்கரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.